ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா செய்யணும். வாங்க காய்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஸ்டோவை. இதுக்கப்புறம் எண்ணெய் இருக்குது இல்லையா, எண்ணெய் 1 2 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் அது கொஞ்சம் சூடாகணும். அது பட்னு சத்தம் வரணும் காய்ஸ். அந்த மாதிரி வந்தால் ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டோவை. இப்போது இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதில் எல்லாமே போட்டுடலாம். போட்டுட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கணும். நல்லா வதக்கணும். வெங்காயம் இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகலை. பாருங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகலை இன்னும். இது கொஞ்சம் வதக்கணும். இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு திரும்பவும் வதக்கணும். கொத்து பரோட்டா உங்களுக்கு ரெடியாக வரும் காய்ஸ். கோல்டன் ப்ரௌன் ஆக வந்து நான் போட்டுட்டேன். அது கொஞ்சம் வதக்கட்டும். லைட்டாக உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அது க்ளீனாக வதக்கிடுச்சு. இப்போது உங்களுக்கு எவ்வளோ தக்காளி இதில் போட்டுடலாமா? 2 கைப்பிடிச்சு தக்காளி போட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு ரொட்டிக்கு இதில் போட்டுட்டா கரெக்டாக வருங்க. இந்த மாதிரி வரணும். பாருங்க, அப்படியே
மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டோடனே பெப்பர் இருக்குது இல்லையா, அதாவது பெப்பர் அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பெப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். வச்சு வதக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இப்போ யூஸ் ஆகும். எண்ணெய்க்கு திரும்பவும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டு அப்புறம் இந்த மாதிரி இருக்குது இல்லையா முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டு இது பண்ணி இப்போ முட்டை போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். போட்டுட்டேன் முட்டை. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரணும். நான் பசிக்கு செய்கிறேன். மிச்சம் எங்கள் அம்மாவே சொல்லி தருவாங்க கொத்து போட்டுட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். சிம்பிளாக உங்களுக்கு கொத்து பரோட்டா இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். அது கொஞ்சம் வதக்குனோடனே உங்களுக்கு எல்லாமே தேவைப்படும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா தண்ணி நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ தண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணும்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். மட்டன் மசாலா வேணும்னா மட்டன் மசாலா போட்டுக்கலாம். நான் சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் கலக்கிறேன். நல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி எப்படி போட்டோம், மிளகாத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு திரும்ப கலக்கலாம். கொத்து பரோட்டா தான் வந்துடும். வந்துச்சுன்னா நேற்று ராத்திரி செஞ்ச ரொட்டியை நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எப்பயும் செய்யலாம். நேற்று ராத்திரி செஞ்ச ரொட்டியும் போட்டுக்கலாம். நான் நேற்று ராத்திரி செஞ்ச ரொட்டி இது. அது போட்டு இது பண்ணுறேன் ட்ரை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கணும். அதே கொஞ்சம் இது ஆகும்.
அது கொஞ்சம் வதக்கணும், கரெக்டாக வரணும் அந்த ஸ்டேஜு. பாருங்கள் கைஸ், இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்து கேட்குது. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். டைட்டாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக வரும் கொத்து பரோட்டா. ஈஸியாக சிம்பிளாக, அப்படி ஒன்று ஈஸியாக சிம்பிளாக க்யூட்டாக டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த கொத்து பரோட்டா உங்களுக்கு யூஸ் ஆகும். எங்கேயாச்சும் டூருக்கு போகணுன்னாச்சும் இந்த கொத்து பரோட்டை நீங்கள் செய்யுங்க. கொத்தமல்லி இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லாஸ்ட்டாக போடணும் கொத்தமல்லி. கொஞ்சமாக போடுங்க கைஸ், அப்படியே ஊற்றாதீங்க. நான் கொஞ்சமாக போடுறேன், ஒரு கை பிடிக்கு. பாதி அப்படியே வச்சிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக போட்டால் அவங்களுக்கு நல்லா வரும். நான் அப்படியே இப்போவே சொல்லிக்கிறேன். எனக்கு கொத்து பரோட்டா அழகாக சூப்பராக வந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குக்கிங் வீடியோ போடுறேன். நான் இப்போ தான் எனக்கு 10 வயசு ஆகுது. இப்போவே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எனக்கு ஒரு லைக் போடுங்க கைஸ். இப்படி தான் வருங்க. சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் கைஸ். இன்னும் கொஞ்சம் 5 மினிட் வதக்கிட்டோம் கைஸ். உங்களுக்கு சூப்பராக டக்குன்னு ஒரு இது கொத்து பரோட்டா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு டான்ஸ் பண்ணி தரணுமோ அவங்கள பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சா கொத்து பரோட்டா பாருங்கள் கைஸ். இப்போது யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரணுமோ அவங்களுக்கு பண்ணி தந்துடலாம். எப்படி வரும் நான் கூட பார்க்கல. க்யூட்டாக வந்துருக்கு. சுட சுட கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் எனக்கு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க கைஸ். உங்களுக்கு சொல்கிறேன்.